திமுகவில் எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களின் ஊட்டியில் இருக்கக்கூடிய பங்களாவில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் களமிறங்கியுள்ளார். ஏற்கனவே அவர் கோவையில் இருக்கக்கூடிய வீட்டையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து அந்த வீட்டை ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தில் கட்டப்பட்டதாக ஒரு தகவல் வெளிவந்தது. அந்த வீட்டையும் தற்போது இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஊட்டியில் பல்வேறு இடங்களில் அவருக்கு சொந்தமான பங்களாவும் ரெஸ்டாரண்ட்டும் கெஸ்ட் ஹவுஸும் இருக்கிறது. இதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2G வழக்கில் முறைகேடு செய்து அவர் மீது வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் ஜெயிலுக்கும் சென்று வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். தேர்தலுக்காக பல்வேறு இடங்களில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியான நிலையில் ஊட்டியில் இருக்கக்கூடிய பங்களா, கெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்டாரண்ட் போன்ற இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. ஏற்கனவே அவரின் 15 அசையா சொத்துக்களையும் முடக்கி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களையும் எம்பிக்களையும் தற்போது அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவில் பொன்முடி அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், ஏவா வேலு அவர்கள், MP ஜெகத்ரட்சகன் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் இது போன்ற பல்வேறு அமைச்சர்களும் எம்பிக்களும் அமலாக்கத்துறையினரால் சோதிக்கப்பட்டு பல்வேறு ஆவணங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் கைப்பற்றி அவரை விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து ராசா அவர்களின் அனைத்து இடங்களிலும் சோதனை செய்து பார்த்த பொழுது எக்கச்சக்கமான பல்வேறு கோடிகள் கிடைத்துள்ளது என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். ராசா அவர்கள் வசமாக மாற்றியிருப்பதும் இந்த திமுகவினரிடையே ஒரு பெரும் அச்சத்தினை ஏற்பட்டு இருக்கிறது. ஊட்டியில் கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேல் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து அதற்கு போலியான பட்டாவும் சிட்டாவும் தயாரித்து புறம்போக்கு நிலத்தை தன் சொந்த நிலமாக மாற்றி அமைத்து அமலாக்கத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரும் நிகழ்வாகும். இது போன்ற பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டு வருவதால் ராசா அவர்களை சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இவர் 2G வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வழக்கானது இன்னும் முடிக்கப்படாமல் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் எம்பிக்களையும் டார்கெட் வைத்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வரப்போகின்ற தேர்தலுக்காக பணத்தை குவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு ரகசிய தகவலானது ஒரு மர்ம நபர் அமலாக்கத்துறையிடம் கூறியுள்ளார். பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருந்த பணத்தை அமலாக்கத்துறையினர் முடக்கி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த அனைத்து சோதனைகளும் மத்திய இராணுவ படை உதவியுடன் செயல்பட்டு வருகிறது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அடுத்தது நாம் மாட்டப்போகிறோம் என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் திமுக MP ராசா அவர்கள் கைது செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிர்ச்சியின் அச்சத்தில் திகத்தி போய் இருக்கிறதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பயத்துடன் இருக்கிறார் எனவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் டார்கெட் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் யாரெல்லாம் போகிறார்கள், யாரெல்லாம் கைதாவார்கள் என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே. திமுக MP ராசா அவர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள்.